ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு கையோட உயரம், கை சுற்றளவு, மார்பு சுற்றளவு இந்த 3 அளவை வச்சு தான் நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஸ்லீவ் வந்து வரைய போகிறோம். இந்த மெத்தடை வந்து நீங்கள் சுடிதார் ப்ளவுஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸில் அளவெடுத்து ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். இந்த ப்ளவுஸில் கையோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தையல்லேருந்து இங்கே வரைக்கும் பாருங்கள், 4.25 இருக்குது. கையோட உயரம் வந்து 4.25 இருக்குது. அதை இதில் மார்க் பண்ணிக்கோங்க. கையோட உயரம் 4.25 இருக்குது. கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு இதில் இருந்து கரெக்டாக இது வரைக்கும் பாருங்கள். இந்த தையல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கரெக்டாக இதில் இருந்து இது வரைக்கும் பாருங்கள். இந்த தையல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5.25 இருக்குது. இந்த 5.25 இதில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ மார்பு சுற்றளவு பார்க்க போகிறோம். மார்பு சுற்றளவு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் தான் எடுக்க போகிறோம். கரெக்டாக இந்த தையல் பகுதியிலேருந்து இங்கே வரைக்கும் எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மார்பு சுற்றளவு எடுத்து ஸ்லீவ் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்லீவில் வந்து எந்த ஒரு கரெக்ஷனுமே வராது, கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இந்த மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கரெக்டாக 17.5 இருக்குது. இந்த மார்பு சுற்றளவு வந்து 17.5 இருக்குது. இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 17.5 வந்துருந்தது. அதே மாதிரி பேக்லையும் போடணும் 17.5. ஃப்ரண்ட்டில் 17.5, பேக்கில் 17.5 ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 35 வரும். ஓகேவா? இப்போ இது ஒரு அளவு, இது ஒரு அளவு, இது 3ஆவது அளவு. ஓகேவா? இப்போ இந்த மார்பு சுற்றளவு இருக்குது பார்த்தீங்கன்னா 35. இந்த 35 வச்சு 2 ஸ்டெப் கண்டுபிடிக்கணும். அந்த 2 ஸ்டெப்பை வச்சு தான் நம்ம ஸ்லீவ் ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 35 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுத்தீங்கன்னா 8.7 வரும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த மார்பு சுற்றளவு 35 4ஆல் வகுத்தீங்கன்னா 8.7 வரும். இதில் -1 பண்ணணும். இந்த 8.7 இருக்குது பார்த்தீங்களா, இதில் 1 இன்ச்சை வந்து நம்ம கழிச்சிடணும். அப்படி கழிச்சிங்க அப்படின்னா 7.7 வரும். ஓகேவா? இது ஒரு ஸ்டெப்பு. இது 3ஆவது ஸ்டெப்பா, இது 4ஆவது ஸ்டெப்புன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மார்பு சுற்றளவு 35 4ஆல் வகுத்தா 8.7 வந்திருக்கு. அந்த 8.7 இன்ச்சை 1 இன்ச் கழிக்கணும். அப்படி கழிச்சிங்கன்னா 7.7. சரியா? இது ஒரு ஸ்டெப்பு. 2ஆவது ஸ்டெப்பு, இதே 35 12ஆல் வகுக்கணும். ஓகேவா? 12ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 2.9 வரும். இது ஒரு ஸ்டெப். இது 5ஆவது ஸ்டெப்பு. இப்போ இந்த 5 ஸ்டெப்பை வச்சு தான் நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து எந்த ஒரு கரெக்ஷனுமே வராது, ரொம்பவே கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து எப்படி வரையணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேப்பரை வந்து நான் இந்த மாதிரி 2ஆக மடக்கி வச்சுருக்கேன். இதில் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுருங்க. கையோட உயரம் எவ்வளோ பார்த்தோம்? 4.25 பார்த்தோம். அந்த 4.25 இதில் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக விட்டுருக்கோம்ல, இதுலேருந்து மார்க் பண்ணிடாதீங்க. இந்த லைன் போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்ட்ரைட் லைன், அதில் இருந்து தான் 4.25 எடுத்து மார்க் பண்ணுறோம். இப்போ கையோட உயரம் ஒரிஜினல் அளவு 4.25 மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் தூரம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம தையலுக்காக அரேஞ்ச் விட்டுட்டோம். அதே மாதிரி மேலேயும் அரேஞ்ச் விடணும். சிலர் வந்து 1/4 இன்ச்லேயே தைச்சிருவீங்க. அப்படி 1/4 இன்ச்சில் தைச்சிருவீங்க அப்படின்னா 1/4 இன்ச் விட்டுக்கோங்க.
அரேஞ்ச் வேணும்னா அரேஞ்ச் விட்டுக்கோங்க. நான் வந்து அரேஞ்ச் தான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம மேலேயும் கீழேயும் அரேஞ்ச் தையலுக்காக விட்டுட்டு கையோட உயரம் 4.25 இதில் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த கையோட சுற்றளவு 5.25 இதில் மார்க் பண்ணிடலாம். கையோட சுற்றளவு 5.25 இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மொதல் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு ரெண்டுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். மொதல் ஸ்டெப் 4.25 இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஸ்டெப் 5.25 இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மார்பு சுற்றளவு 35 வச்சு 2 ஸ்டெப் கண்டுபிடிச்சோம்ல, இந்த 2 ஸ்டெப்பை தான் மார்க் பண்ண போகிறோம். இப்போ இதில் இந்த 4வது ஸ்டெப் வந்து 7.7 வந்துருக்கு. இந்த 7.7 இதில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரிஜினல் அளவு தான் மார்க் பண்ணுறோம். 7.7 மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடும் அதே 7.7 இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டு விட்ருங்க. நம்ம இந்த 7.7 கண்டுபிடிச்சோம்ல, ரெண்டாவது ஸ்டெப் என்ன கண்டுபிடிச்சோம்? 2.9. இந்த 2.9 இந்த ஒரிஜினல் அளவு இருக்குல்ல, இதில் இருந்து மார்க் பண்ணணும். இந்த தையலுக்காக விட்டுருக்கீங்களா, அதில் மார்க் பண்ணிடாதீங்க. இந்த ரெண்டாவது அளவில் இருந்து அந்த 2.9 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2.9 மார்க் பண்ணதில் இருந்து இந்த தையலுக்காக விட்டுருக்கீங்கல்ல, இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனோட பாதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த லைன் வந்து 8.5 இன்ச் இருக்குது. பாருங்கள், கரெக்டாக 8.5 இன்ச் இருக்குது. அப்போ இதோட பாதி 4.25. இதுதான் சென்ட்ரு. இந்த லைனோட பாதி 4.25 மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து இப்போ இந்த சைடு மட்டும் இந்த 4.25 பாதி 2.1 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைனோட பாதி 1 மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த சைடில் இந்த 4.25 பாதி மட்டும் இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டாவது இதில் வந்து கீழே வந்து ஒரு 1/4 இன்ச், இதில் வந்து மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து வரைஞ்சிடலாம். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து இப்படியே இந்த லைனில் முடிச்சிடுங்க. இப்போ நீங்கள் இதிலையே நீங்கள் கட் பண்ணி ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் வந்து லைட்டாக பை விழுந்த மாதிரி இருக்கும் சில டைம். அப்படி உங்களுக்கு பை விழாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும் சென்டரில் அப்படின்னா இந்த ரெண்டாவது லைனும் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணணும். அதாவது ஆழம் வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இங்கிட்டு வந்தோடனே மட்டும் இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஸ்ட்ரைட் லைனில் பாதி 4.25, அதில் இருந்து இந்த 4.25 பாதி மார்க் பண்ணோம்ல, இங்கே போயிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த ரெண்டாவது லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்க வந்து ஆழம் வெட்டுறதுக்காக. அப்படின்னா தான் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம மேலேயும் கீழேயும் வந்து தையலுக்காக விட்டுருந்தோம் 1/2 இன்ச். அதே மாதிரி இந்த சைடு வந்து தையலுக்காக 1.5 இன்ச் விடணும். நம்ம கையை வந்து ஜாயின் பண்ணுவோம்ல, இந்த சைடு ஒரு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ரொம்பவே ஈஸி தான் மெத்தடு. இப்போ நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு இதை எப்படி கட் பண்ணணும், இந்த ஆழம் வெட்டுறது வந்து எப்படி தனியாக கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டோம். விட்டுட்டு இந்த கையோட உயரம் 4.25 இந்த இன்ச்சை இதில் மார்க் பண்ணோம். கையோட உயரம் 4.25 இந்த சைடு மார்க் பண்ணோம். ரெண்டாவது கையோட சுற்றளவு 5.25. இது வந்து ஒரிஜினல் அளவு. கையோட சுற்றளவு 5.25 எடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த 35 எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த மார்பு சுற்றளவு 35. இந்த 35 வச்சு 2 ஸ்டெப் கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 7.7 இதில் மார்க் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 7.7 இதில் மார்க் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன கண்டுபிடிச்சோம், அதே 35 12ஆல் வகுத்து 2.9 வந்தது. அந்த 2.9 இந்த தையலுக்காக விட்டுருக்கோம். அந்த ரெண்டாவது ஸ்டெப்பு தான் இது. இந்த அளவு எடுத்தோம்.
மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ண அளவில் இருந்து நம்ம இங்கே தையலுக்காக விட்டுருக்கோம் பார்த்திங்களா, இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம். ஸ்ட்ரைட் லைன் போட்டு அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 8.5 இன்ச் இருந்தது. அப்போ அதில் பாதி 4.25 இன்ச். அப்போது இந்த சைடு ஒரு 4.25 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 4.25 இன்ச்சாக நம்ம பிரித்து சென்டரில் வச்சு மார்க் பண்ணோம். பிரிச்சுட்டு இந்த சைடில் உள்ள 4.25 மட்டும் அதை திரும்ப பாதியாக பிரித்தோம். பாதியாக பிரித்து மார்க் பண்ணோம். இதில் மார்க் இந்த ஃபஸ்ட்டு பிரித்த இந்த இதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த ரெண்டாவது இது பிரித்ததுக்கு கீழே வந்து 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 1/2 இன்ச்சில் டச் பண்ணி அப்படியே இந்த எண்டில் முடிகிற மாதிரி முடித்தோம். ரெண்டாவது லைன் வந்து நம்ம பாதியாக மார்க் பண்ணோம்ல, இதில் போய் இந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணதில் போய் போயிருக்கோம். ஏன்னா இந்த ரெண்டாவது வந்து ஆழம் வெட்டுவோம். ஆழம் வெட்டி போட்டால் தான் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து பை விழாது. அதுக்காக தான் இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சோம் பார்த்திங்களா, இந்த லைனை தான் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆழம் வெட்டுறது வந்து எப்படி அப்படின்னா, இப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. இந்த ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு மட்டும் நம்ம ரெண்டாவதாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த லைனை மட்டும் கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்களோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.